அமெரிக்க அதிபரனுடைய ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவ்ரோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ரஷ்யா உக்ரைன் வார் இதை பயன்படுத்தி கொண்டு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல குறைந்த விலையில அதை வாங்கி அதை இப்போ இது பண்ணி செறிவூட்டி அதெல்லாம் பண்ணி அதை யூரோப் போன்ற நாடுகளுக்கெல்லாம் அதிக விலையில விற்று லாபம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஃபாக்ஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு டிவி பேட்டியில சொல்றார். மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய இழப்பில் பிராமணர்கள் லாபம் ஈட்ட வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இதை நாம் நிறுத்த வேண்டும், அதனாலதான் நம்ம இந்த மாதிரி நாங்கள் அதிக அளவுல வரி இந்தியாவுக்கு மேல திணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, கடைசியா மோடி ஒரு நல்ல லீடர் தான், ஆனா அவர் ஏன்னு தெரியல, தனிக்கு ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவரா இருந்துட்டு அவர் போய் புட்டின் கூடவும் ஜின்பிங் கூடவும் ஒரு இணக்கமான நட்பை திடீர்னு மேற்கொள்கிறார் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அதாவது சில பிராமணர்கள் சம்பாதிக்கிறார்கள் இந்தியர்களுக்குள்ள இழப்புலங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. பச்சையா இது இதுக்கு நம்ம தினமணி வைத்தியநாதன் ஒரு முட்டு கொடுக்குறாங்க. அது அப்ப அவர் தானே அந்த பத்திரிகை நடத்துறவரு. வைத்தியநாதன் ஆசிரியரா இருக்காரு தினமணிக்கு. அதுல பிராமணர்கள் என்ற வார்த்தை செல்வந்தர்கள் என்ற அர்த்தத்தில் வந்திருக்கலாம். பெரும் பணக்காரர்கள், பெரும் பணக்கார, அதான் செல்வந்தர்கள் என்ற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கலாம். உனக்கு எதுக்கு இந்த முட்டு கொடுக்குற வேலை? எதுக்கு இந்த பாப்பானுக்கு இந்த முட்டு கொடுக்குற வேலை? பச்சையா தெளிவா நான் சொல்றேன். கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி வர இந்த நாவல் எழுதும்போது கூட ஏழை பிராமணன் தான் எழுதுவான். பிராமணன் செல்வந்தனானதுங்கக்கூடியதை வெள்ளைக்காரன் வந்த அப்புறம் தானே. வெள்ளைக்காரன் வரத்துக்கு முன்னாடி எந்த பிராமணன் செல்வந்தனா இருந்திருக்கான் பெரிய அளவுல? கிடையாது. எங்கேயோ ஒண்ணு ஒத்து அங்கங்க ஏதாவது அதிசயமா இருந்தா உண்டு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. அதனால இது வரலாற்றில் அப்படி இருந்திருக்கல. எந்த வரலாற்றில இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். இவன் பணக்காரனாக இருந்தான், செல்வந்தனாக இருந்தான். எந்த வரலாற்றிலுமே ரெஃபரன்ஸே இல்லாம அவன் அந்த அர்த்தத்தை எடுப்பதற்கு காரணம் என்ன? காரணத்துக்கு ரெண்டாவது வரை இந்த மாதிரி முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை முதல்ல இந்த தினமணி பேப்பர் நிறுத்தட்டும். ஏற்கனவே இந்த தினமணி பேப்பர் எனக்கு தெரிஞ்சு லைப்ரரிக்கு மட்டும் அனுப்பக்கூடிய பேப்பர் லெவலுக்கு வந்தாச்சு. இந்த வைத்தியநாதன் அந்த பேப்பரை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேப்பருக்குள்ள சர்க்குலேஷன் குறைஞ்சு இன்னைக்கு இந்த ஏதோ இந்த 10 லைப்ரரிக்கு அனுப்புறதுக்கு பின்ன நமக்கு தெரிஞ்ச சில ஆட்கள் அந்த காலத்துல இருந்து தினமணியை வாங்கக்கூடிய ஆட்கள்னு சொல்லி கொஞ்சம் பேர் வாங்குறத தவிர அந்த பத்திரிகை சோழியை முடிச்சாச்சு. இன்னும் பாக்கி என்ன இருக்குன்னு தெரியல அதுல முடிக்க. எதுக்கு இன்னும் வைத்தியநாதனை வச்சு தோண்டி இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா வலதுசாரி அமைப்புகள்ல இருந்து கூட பலருக்கு வைத்தியநாதனுக்குள்ள நெருக்கத்தினால் அவர் பதவி காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு கூட நான் செய்திகளை கேள்விப்படுறேன். ஸோ அவங்களுக்கு பர்சனல் இக்குவேஷனையும் கூட தேச நலன் முக்கியமாக தெரியவில்லை என்கிறது நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட்டோட உண்மையான கிரக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்தில் யூதர்களை பகைவர்களாக உலகுக்கு காட்டி அரசியல் செய்தார்கள். இன்னைக்கு ஹிந்துக்களை காட்டி, அப்ப ஹிந்துக்கள்னு மொத்தமா சொன்னாச்சுன்னா இந்தியாவில தனியா அரசியல் பண்ண முடியாது. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் மோடிக்கு பின்னாடி போயிடும். அப்ப இங்கேயே அரசியல் பண்ணுவதற்கு அதுக்கு ஒரு ஜாதியை பயன்படுத்துறது. இது கிறிஸ்தவம் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை. நீங்க ட்ரம்ப் இஸ் வெரி க்ளோஸ் டு த சர்ச். ஏன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி நமக்கு தெரியும், கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. ஏற்கனவே ட்ரம்ப் ஜெயிக்கும் போது நான் சொன்ன வார்த்தையை நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். அன்னைக்கு ராஷ்ட்ரீய டிவி கூட போய் நீங்க ரிவைண்ட் பண்ணி கூட பழைய வீடியோவை பார்க்கலாம். ட்ரம்ப் ஜெயிச்சதை நான் வரவேற்கிறேன்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு இந்த கம்யூனிஸ்ட் இது போயிருச்சு, அதே நேரத்தில் ட்ரம்ப் மட்டும் நமக்கு யோக்கியமா இருப்பான்னு நினைக்க வேண்டாம். இவன் அந்த வெள்ளைக்கார சுப்ரீமசி இருக்கிறவன் தான். நம்ம அவன்கிட்ட என்ன லாபத்தை தேத்திக்கணுமோ அந்த லாபத்தை தான் தேத்திக்கணும்னு நான் இன்னைக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஷோல. அன்னைக்கு நான் திருப்பி அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்றேன். அவன் வந்ததுனால ஒரு நல்ல இது என்ன அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய யுஎஸ்ஐடு மாதிரியான நிறுவனங்கள் முடக்கப்பட்டன. பாசிட்டிவான விஷயம். யூனிவர்சிட்டிகளை மையப்படுத்தி வெவ்வேறு நாட்டில் படக்கூடிய தேச துரோக விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆச்சு.
இது ரெண்டு இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சொல்றவெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி இந்த லயோலா காலேஜில் இல்லை அவன்கிட்ட இருந்து வாங்கி திங்கிறவனுங்களும் இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தனியார் பல்கலைக்கழகம் அவங்க எம்ஏ சமஸ்கிருத பாடத்தில் நாராயணியம் எல்லாம் வச்சிருந்தாங்களாம். அந்த பேப்பரை மாத்தி போட்டு வேற ஒரு பேப்பரை வச்சிருக்காங்களாம். அந்த பேப்பர் முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் தாட்டை சொல்லி கொடுக்கறதாம். இப்படி இந்து பல்கலைக்கழகங்களே மாறி போகுது. அந்த பர்பஸ் ஆஃப் சமஸ்கிருதத்தை கொண்டிருக்கு அந்த பல்கலைக்கழகங்கள். அதை செய்ததை பத்தி அந்த அமைப்பின் மேல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டு இதை தெரிஞ்சுக்குங்க. நான் அந்த பல்கலைக்கழகத்தின் பெயரை சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா ஹிந்து நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். அதை நானே கேவலப்படுத்த வேண்டாங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அதை சொல்லலை. அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அப்போ இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இவர்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறார்கள், இதெல்லாம் ட்ரம்ப்னால எக்ஸ்போஸ் ஆச்சு. இதெல்லாம் லாபங்கள். அதே நேரத்துல அப்ப அதையே அந்தாள் செய்தார் அப்படின்னு சொன்னா சர்ச்சுக்கு டைரக்டா இந்த லிபரல்ஸ்னால பிரச்சனை. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த நேரத்துல லிபரல்னால நமக்கும் பிரச்சனை. அப்ப எப்படி சாதகமா அதை பயன்படுத்திக்கணும், அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆனா சர்ச்சுக்கு உலகத்துல அவங்கள தவிர எந்த மதமுமே இருக்கக்கூடாது என்பது அவர்களது அடிப்படை. இப்ப அந்த ஸ்டாண்ட இப்ப ட்ரம்ப் எடுத்து வெளியில விடுறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இப்ப ட்ரம்ப் ஒவ்வொரு யூரோப்பியன் நேஷன்ஸையும் இந்தியாவிட்ட இருந்து நீங்க எந்த பொருளையும் வாங்காதீங்கன்னு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்குது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதை எதிர்த்து என்ன வேலை செய்யணுமோ அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் பண்ணிக்கிட்டு வருது. இந்த இவ்வளவு விஷயமும் நடக்கும்போது ஆஸ்திரேலியால நேத்திக்கோ முந்தா நேத்திக்கோ இந்தியர்கள் வெளியேற வேண்டும் என்பதற்கான போராட்டம் நடக்கிறது. ஆஸ்திரேலிய அரசு கண்டித்திருக்கிறது. அது ஒரு பக்கம். இவ்வளவு நாள் வராத போராட்டம் திடீர்னு இவ்வளவு பெரிய அளவில் வரணும். ட்ரம்ப் இங்க பேசக்கூடியது, ட்ரம்ப் இதை சொன்னது, இன்னைக்கு இந்த பிராமின் ப்ராஃபிட்டியரிங் கூடிய வார்த்தையை பயன்படுத்தினது. இந்தியன் ப்ராஃபிட்டியரிங் கூடிய வார்த்தை ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டது. அப்ப பயன்படுத்தும் போது நம்ம இந்த கேள்வியை கேட்டோம், ஏன்டா அமெரிக்கா லாபப்படலாம்னா இந்தியா லாபப்படப்படாதாடா? ஆமா. ஏன்டா இப்ப யுக்ரைனுக்கு நீ ஆயுதம் சப்ளை பண்றிய, ரஷ்யாட்ட இருந்து நீ பொருட்களை வாங்குறிய, அப்ப நீ லாபப்படலாம்னா நான் ஏன்டா லாபப்படக்கூடாது? சரி, சீனாவோட நீ வர்த்தகம் வச்சுக்கிறிய, ஏன் வச்சுக்கிற? வச்சுக்கப்படாது இல்ல. அப்போ உனக்குன்னா ஒரு நியாயம், எனக்குன்னா ஒரு நியாயமாடான்னு ஏற்கனவே இந்த விஷயம் நம்ம சொல்லிட்டோம். இது சொன்ன உடனே இந்தியாவுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஜாதிய பேச்சு இன்று எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இதை எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சோரசாங்களை நீங்க இப்ப உள்ள கொண்டு வாங்க. ரயில்வே ரயில்வேல 2 விதமான நாட்கள் ராகுல் அங்க போனா சம்பந்தமே இல்லாமல் இது 2 ஜாதிய ஒரு வர்ண பிரச்சனைங்கிற மாதிரி ரயில்வேல இருக்கக்கூடிய ஊழியர்கள் மத்தியில் ஆபீசர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்ங்க கூடியதுல ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோடு. அப்ப நான் இதே வார்த்தையை சொன்னேன், இந்த பிரித்தாளும் கிறிஸ்தவ மிஷனரி வேலையை இந்த ஆள் பார்க்கறான்னு. ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் தொடர்ந்து இதே மாதிரியாக கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அபிஷியல் இதுல எல்லா விஷயத்திலையும் ஒரு ஜாதியை இதை கொண்டு திணிப்பது தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காங்க. இப்ப அதே வேலையை இன்னைக்கு அமெரிக்கா செய்திருக்கு. அந்த டூல் கிட் இது அப்பவே நான் சொன்னேன், இது கிறிஸ்தவ டூல் கிட். இப்ப அமெரிக்கா அதே வேலையை செய்யும் போது காமன் டூல் கிட்னுங்க கூடியது இப்ப வெட்ட வெளிச்சமாய் போச்சு. கரெக்ட். அதுக்கு உடனே இந்த தினமணி முட்டு கொடுக்கறது பார்த்தோமா? சரி, இப்ப யாரெல்லாம் ரஷ்யால எண்ணெய் வாங்குறாங்க? இந்தியாவில் உள்ள கம்பெனிகள், தனியார் கம்பெனி. அந்த எந்த கம்பெனியும் பாப்பா கம்பெனி இல்லையே. கரெக்ட். ஜாதியை வச்சு நானும் பேசுறதுன்னா கண்டிப்பா நான் அப்படி அதை பாக்குறது இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தளவுல ஒரு நாளைக்கு ஒருத்தன் 4 வர்ணமாவும் இருப்பாங்கிறது என்னோட அபிப்பிராயம். நான் படித்தல் கற்பித்தல் இந்த மாதிரி நான் செய்யும் போது நான் பிராமண வர்ணம். நான் ஹிந்து சமுதாயத்துக்காக நான் போராடுகிறேன்னு நான் வெளியில வந்தா நான் சத்திரிய வர்ணம். நான் பொருளீட்டுகிறேன் ஒரு வியாபாரத்தின் மூலம் அப்படின்னா நான் வைசிய வர்ணம்.
நான் பலருக்கும் உதவி செய்கிறோம். இப்போ நம்ம எவ்வளோ சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்றோம். அப்போ நான் சூத்திர வர்ணம், அப்படி 4 வர்ணமமாக நான் இருக்கிறேன். இப்படிதான் இந்த நாட்டில் எல்லாரும் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இது என்னோட அபிப்பிராயம். ஆனால் இதில் ஒரு வர்ணம் இருக்கிறது. ஆனால் இது எந்த வேதத்திலும் குறிப்பிடப்படவில்லை. அந்த வர்ணத்துக்கு பேர் என்ன வர்ணம் அப்படின்னா நீச்ச வர்ணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வர்ணம் எதுன்னா, இந்த தேசத்துக்காக நான் துரோகம் செய்வேன், இந்த நாட்டு மக்கள் நன்னா இருந்தாச்சுன்னா எனக்கு அது பிடிக்காது, அவனுங்களை நான் ஒழிப்பேன் இப்படின்னு நினைக்கிறது ஒரு வர்ணம். அந்த வர்ணத்துல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கக்கூடியத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ தமிழ் இப்ப நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் இந்த மாதிரியான ஜாதிய கண்ணோட்டம். இப்ப சமீபத்துல ஒருத்தன் இந்த விடுதலை சிறுத்தை கட்சின்னு, நீங்க சேர் கொடுக்கல, எனக்கு சேர் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நான் எப்படி வேணாலும் போவேன், இன்னும் மானங்கட்டு ஒரு தலைவர் பேசுகிறார். ஒரு தன்மானம் உள்ளவனும் அப்படி பேசியிருக்க மாட்டாங்க, அப்படிதானே? ஆமா. அந்த கட்சியின் தலைவர் அவருக்கு ராமதாச திட்டணும். ராமதாச திட்டத்துக்கு அங்க ஒரு பிராமண அரசியலை கொண்டு வந்து பேசுகிறார். நடந்தது, நம்ம வன்னி அரசு அதுக்கு ஏற்கனவே நம்ம மறுப்பு சொல்லிட்டோம், சமூகவதத்துக்கு என்ன அர்த்தங்கிறது. அதனால நான் திருப்பி அதுக்குள்ள போக விரும்பல. அப்ப இந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட் அப்படிங்கக்கூடியது ஹிந்து மதத்தை முதல்ல இந்தியான்னு டார்கெட் பண்ணியாச்சு, அதுல பெருசா ஒண்ணும் நடக்கல. இப்ப ஜாதியை வச்சு டார்கெட் பண்ணியாச்சுன்னா இதை வச்சு நம்ம இங்க ஏதாவது குழப்பம் நடத்தலாமா? இது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இது அந்த சர்ச்சில் இருந்து வாங்கி திங்கிறது தானே எங்க அநேகமான கட்சிகள். சரி, இவங்க இதை வச்சு எப்படி உள்ளூர்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது, ஆஸ்திரேலியாவில் நடந்த போராட்டம், இதெல்லாம் வச்சு பார்த்தாச்சுன்னா இது ஒரு கிறிஸ்தவ மிஷனரி டிசைன். இப்ப நம்ம எதை யோசிக்கணும்? கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை தோற்கடிப்பதற்கு அமெரிக்கா சர்ச்சு வழியாக பணம் செலவிட்டது பழைய வரலாறு. கம்யூனிஸ்ட்கார் இந்த பினராயி விஜயன் உட்பட தெருவாக பேசிய விஷயம் இது. அப்போ உள்நாட்டுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஜாதி பிரிவினையை காலம் காலமாக இந்த சர்ச்சை செய்து வருகிறது. இதைத்தான் தொடர்ந்து இது செய்கிறது. இன்னைக்கு ட்ரம்ப்புக்குள்ள அந்த அட்வைசரி பேனல்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சர்ச்சு. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தனி காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் இப்ப ட்ரம்போட அட்வைசரி பேனல்ல இருக்காங்க. இப்ப இதுக்கெல்லாம் நீங்க ஆரிஜின் நம்ம பார்த்தோம்னா அந்த காலத்துல சர்ச் அங்கிருந்து எழுதி அனுப்பிச்சது. இன்னைக்கு இதை அதிகமாக சொல்லக்கூடிய இப்ப இந்த வைத்தியநாதன் தினமணி பேப்பர் இப்ப சொல்லியிருக்கு. இதை பார்த்தீங்களா, இதே விஷயத்தை தான் JNU, அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, லயோலா காலேஜ் இவனுங்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறது. அதனால ட்ரம்புக்குள்ள இன்னித்தது கண்டனத்துக்குரியது என்பதை விட இந்த மாதிரி ட்ரம்ப் பேசுவதற்கு ஆதாரம் கொடுக்கக்கூடியது இந்த நாட்டு துரோகிகள். அதனால ட்ரம்புக்கு எதிராக இன்னைக்கு அறிக்கை விடக்கூடிய மத்திய அரசு இந்த மாதிரியான தேச துரோக கும்பலை இதை நீங்க கட்டுப்படுத்த முடியும்ல? கண்டிப்பாக. இதை நீங்க கட்டுப்படுத்தியாச்சுன்னா ட்ரம்ப் தானா கட்டுக்குள் வருவார். இதை மத்திய அரசு புரிந்து செயல்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன்.